ஹாய் ஆல், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முகூர்த்த பிஸி தாங்க. ஆனால் ஒரு சில ஒர்க் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. எல்லா ஒர்க்குமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சில டிசைன் மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி கஸ்டமர் கிளம்பிட்டாங்க. நான் உங்ககிட்ட கொடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப தெரிஞ்ச கஸ்டமர் அப்படிங்கிறனால இந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீன் கலர் சாரீ, பிங்க் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம். தாமரை டிசைன் அதில் சாரியில் பார்த்திங்கன்னா தாமரை டிசைன் வந்துருந்துச்சு. அதனால் தாமரை டிசைனை ஹைலைட் பண்ணி போட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேவண்டர் கலர் சாரீ, ப்ளூ கலர் காம்பினேஷன், பிங்க்கு ப்ளூ, இது மட்டும்தான் அந்த சாரியில் வந்திருந்தது. அங்கங்கே ஒரு சின்ன சின்ன, அதாவது வெள்ளி ஜரி மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஒயிட் ஜரியில் கொடுத்துருந்தாங்க, சில்வர் ஜரியில். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒர்க் போட்டிருந்தேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக புதுசாக வாங்கினது. இந்த கஸ்டமருக்கு போட்டு பார்ப்போம், ஒர்க் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால. ஒர்க்கும் அதே மாதிரி நான் எதிர்பார்த்த தடவை ஒர்க் நீட்டாக அமைஞ்சிருந்துச்சு. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸ்லீவுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் நெக்குக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா 500 to 600 அந்த ரேஞ்சில் இருக்க ஒர்க் மட்டும் தான் நம்ம போட்டிருந்தோம். மோஸ்ட்லி நம்ம ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 300லேருந்து போட்டுட்ருக்கோம். வீடியோஸ் கன்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கனகாமர கலர் மாதிரி ஒரு சாரீ, ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டும் கனகாமர கலர், இந்த 2 கலர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, அதை ஹைலைட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கு. இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 600 சார்ஜ் பண்ணியிருந்தேன். ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஒர்க்கு தான் கொடுத்துருந்தேன். ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் வரட்டும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஒர்க்கு, லேவண்டர் கலர் ப்ளவுஸில், வயலட் கலர் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்து, சின்ன பொண்ணு அப்படிங்கிறனால பஃப் ஸ்லீவ் வச்சு போட்டால் நல்லாயிருக்கும் நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தோம். இது போன டைம் வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்களோட கசினோட ப்ளவுஸே தான். இது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எதுவுமே அவங்க செலெக்ஷன் பண்ணல, நம்மளவே பார்த்து போட சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி ஒர்க் போட்டிருந்தேன். இது அடுத்து சாரியோட ப்ளவுஸ். இந்த சாரிக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நம்மளவே எடுத்து போட்டு சொல்லிட்டாங்க. நம்ம ஒர்க் எடுத்து போட்டுட்டோம். ஒரே கலர் மட்டும்தான் கொடுத்துருந்தோம், வேறு எந்த கலரும் சாரியில் வரல. ஸோ அதனால் ஒரே கலராகவே பிங்க் கொடுத்து, ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹெவி ஒர்க் வர மாதிரி கோடு போட்டிருந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஒர்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணுங்க அக்கா வீடியோ எடுத்துட்டிங்களா, ப்ளவுஸ் கொடுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ளவுஸை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அடுத்து ஆரி ஒர்க்லாம் இருக்குது, அதை உங்கள்கிட்ட தனியாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு இவங்களோட ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் நம்ம பண்ணல, எனக்கு டைம் இல்லாதனால. அதனால் அவங்ககிட்ட கொடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டே ஒர்க்கு தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஒர்க், அதாவது 1500க்குள்ளே மட்டும் போட்டு தர மாதிரி கேட்டிருந்தாங்க. டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளாக தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ரிங் நாட்டு, ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேவ் டிசைனில் வர மாதிரி ஒர்க் பண்ணி, சேரீயில் என்ன டிசைன் வருதோ அதை அப்படியே ஹைலைட் பண்ணி போட்டிருக்கோம். அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லோலேயும் ரெட்டுலேயும் ஒரு ரிங் ஃப்ளார் மாதிரி போட்டிருக்கோம். ஒர்க் ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது தாங்க பிரச்சனை. வீடியோ எடுக்க ஆள் கிடையாது, நானாக எடுத்து நானாக அப்லோட் பண்ணுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் தொடர்ந்து என்னால் வீடியோ கொடுக்கவே முடியல. எவ்வளோ டிசைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச்சஸில் எல்லாமே நான் வீடியோ எடுக்க முடியாமல் உங்கள்கிட்ட காட்ட முடியாமல் போச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 800 ரேஞ்ச் உள்ள ஆரி ஒர்க்கு தான், சிம்பிள் ஒர்க்கு. அந்த ஒர்க்கையும் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காட்டில் இருக்கிறது எல்லாமே ஒர்க் போயிட்டுருக்கு. அதையும் நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1000 to 1200 வரைக்கும் இருக்க ஒர்க்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கும் கோடு மாதிரி போட்டு நல்ல ஹெவி ஒர்க்கு நல்லா இருக்குது. ஆனால் 2000 1200 இந்த மாதிரி ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஹெவி ஒர்க், இது ஒரு 5000 ரேஞ்சுக்கு வரும். ஏன்னா 5000 கிடையாது, சாரி 3000 தான். இது பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ஒர்க்கு தான் ஓரளவுக்கு. இன்னும் பேக்கில் புட்டாஸ் நிறையா போகணும். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகங்க. 3000
அது வரைக்கும் வர மாதிரி ஒர்க்கு. நிறைய ஃப்ரெஞ்ச் நாட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே இதில் போடணும். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதோட ஒர்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி ஒர்க்கு. ஆல்ரெடி ஸ்லீவ் போட்டாச்சு. ஸ்லீவ் உள்ளே மடித்து வச்சுருக்காங்க. ஒரு ரெட் கலர் சாரீ. நீங்கள் ப்ளவுஸ் வந்து நம்மளவே எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால் க்ரீன் கலர் ப்ளவுஸ் எடுத்து நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி ஹெவி ஒர்க் போட்டுட்ருக்கோம். ஸ்லீவ் எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சுது. பேக்கில் மட்டும் புட்டாஸ் போட்டால் அதோடய ஒர்க் ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட்டு. பேக் ஸ்லீவ் முடிஞ்சுது. பேக்கு ஸ்லீவ் எல்லாமே முடிஞ்சுது. புட்டாஸ் மட்டும் போட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை எடுத்துடலாம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த டிசைன். அடுத்து பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் ஒர்க்கு. இதோட ப்ளவுஸ் பார்த்திங்க சாரீ பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் வித் வயலட் கலர் சாரீ. எனக்கு இது ஒர்க்கு நான் பண்ணுறப்போ ரொம்ப பிடிச்சி பண்ணிட்டேங்க. ஆனால் கஸ்டமர்கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க நாள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் ஒர்க் போட்டு தர சொன்னாங்க. இதை வந்து நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டைலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி ஒர்க் தான். நம்மளோட ப்ரைடல் ஒர்க் நம்ம இவங்களுக்கு அதான் பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் எல்லாமே அவங்களே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அடுத்து ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஹேங்கிங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி காமிட்டிருக்கேன். நிறைய ரிங் நாட்டு, ஜரி ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸில் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சாரீ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் இதோட சாரியோட ரேட்டு. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் லெவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேக்கில் பால்ஸு, ஹேங்கிங்ஸ் இது எல்லாமே வச்சோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் வச்சோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் வச்சுக்குவேன். மற்ற கஸ்டமர் போட்டு கொடுக்குற மாதிரி தான் ஃபஸ்ட்டே ஹேங்கிங்ஸ் வச்சு போட்டு கொடுத்துருவோம். இது பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் கலர் சாரீ. இந்த சாரீ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மடிப்பு எடுக்கணும். அடுத்து இந்த ஒர்க் ப்ளவுஸ்லாம் கொக்கி கட்டி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் மடிப்பெடுத்து சாரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணி வைக்கிறோம். மேக்கப்பும் நம்மக்கிட்டே தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சாரீ ஃப்ரீ ப்ளீட் பண்ணோம். இதோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைனோட செலெக்ஷன் பார்த்திங்க எல்லாமே வந்து ப்ரைடோட ஒர்க் ப்ரைடு தான் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஹங்கா. இது எனக்கு ஸ்டிச் பண்ணங்காட்டியும் எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. வெயிட் அந்தளவுக்கு தூக்கவே முடியல. ஆனால் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருந்துச்சு.